ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல தித்திப்பான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சர்க்கரை பொங்கல் குக்கரில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதில் பாசிப்பருப்பு நான் சேர்க்காம தான் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே பாசிப்பருப்பு சேர்த்து பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் சர்க்கரை பொங்கல் எப்படி வைக்கலாங்கிற வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இது நான் ஒரு சின்ன கிளாஸுக்கு தான் அளந்து எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நல்ல ஒரு பெரிய கிளாஸில் அளந்து எடுத்துக்கோங்க. எந்த கிளாஸில் அளக்குறோமோ அதே கிளாஸால் மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எந்த கிளாஸால் அளந்தோமோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 4-5 விசில் வச்சுக்கலாம். அரிசி நல்லா குலைவாக வேகணும். விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் லேசாக சூடானதும் முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்து அது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெய்சின்ஸ் கொஞ்சம் சேர்த்து அது நல்லா உப்பி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட தேங்காவை சின்ன பீசஸாக கட் பண்ணி இதிலே ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே பேனில் வெள்ளை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்து பண்ணுறேன். கருப்பட்டி 2 கிளாஸ் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 3/4 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்து கருப்பட்டியை நல்லா கரைச்சிக்கலாம். கருப்பட்டியில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டினதுக்கு அப்புறமா பொங்கலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டிடலாம். இப்போ அதே பேனில் கருப்பட்டி பாகை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்த சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது கூட ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். சர்க்கரை பொங்கலுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா அதோட மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பு ரெய்சின்ஸும் சேர்த்து இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஒரு டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சர்க்கரை பொங்கல் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் பாசிப்பருப்பு சேர்க்காததுனால இது சீக்கிரம் கெட்டும் போகாது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை பொங்கல் நல்லா டார்க் கலரில் வேணும்னா வெல்லம் நல்லா டார்க் கலர் வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா டார்க் கலரில் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.